கூட்டணி பேரம் விபச்சாரத்திற்கு சமம் சீரும் சீமா. கல்லு சாராயம் குடிச்சா தாண்டா மக்களே போதைய காலத்திலேயே நீ திமுகவோட கூட்டணி இல்லைன்னு ஐயா காங்கிரஸோட இல்லைன்னு ஐயா ஸ்டாலின் பேசினாங்க. இப்போ 50 ஆண்டுகளா செய்யாத நல்லதை அடுத்து வர 5 ஆண்டுகள் எங்களுக்கு என்ன செஞ்சிட போறீங்க? திமுக ஆட்சியை தூக்கி எரியத்தான் நான் ஜெயலலிதாட்ட போறேன்னு. ஆமா, நான் தமிழருங்கிறது இனவெறி இனவாதம்னா இத்தனை ஆண்டுகள் பூக்காத காய்க்காத மரம் திடீர்னு பூத்து அப்படியே மொத்தமா பிஞ்சும் பூவும் காய்மா வந்து விழுந்துற போதா? அதிமுகவுக்கு ஆதரவான பிள்ளை இல்லை. ஆதரவுனா நான் அதிமுகவோட கூட்டணிக்கு போயிருக்கலாம். நாங்களா முதல்ல ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கணும். நீங்களும் உங்க குடும்பம் போட்ட ஆட்டம் கொட்டம் தாங்காம ஓட்ட போட்டு கொண்டாண்டா மக்கள். அரசியல் பேரம்னு கூட சொல்லக்கூடாது, அது விபச்சாரம் தான் சொல்லணும். கடந்த திமுக ஆட்சியும் தற்போதைய அதிமுக ஆட்சியும் ஆட்சி முறையில் 2 கட்சிகளுக்கும் பெரிய மாற்று இல்லை. அதை நம்ம ஒத்துக்கிறதான் வேணும். இதை ஆள் மாறுதே ஒழிய கட்சி மாறி மாறி ஆளுதே ஒழிய ஆட்சி முறையில் மாற்று இல்லை. இப்போ ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு முறையான நிர்வாகம், சரியான சாலை வசதி, தூய குடிநீர், தடையற்ற மின்சாரம், கல்வி, மருத்துவம், ஒரு பொதுமை, அப்படி இந்த இதையும் நோக்கி போகல. அவங்க வந்தாலும் இலவசம், இவங்க வந்தாலும் இலவசம், அங்கே வந்தாலும் கொள்ளை, இவங்க வந்தாலும் அதே லஞ்சம், அதே பஞ்சம், அதே ஊழல். அது இப்போ அது தேசி அப்படியே அந்த ஆட்சி முறையில் அரை நூற்றாண்டுகளமாக எந்த மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியல. கட்சி பேரில் தான் ஒரு கூட ஆணா ஒன்று இருக்குது. முதல்வர் வேட்பாளர்களில் யாருக்கு அரியணை வாய்ப்பு? நாங்கள் வரணுன்னு தான் நாங்கள் போட்டிடுறோம். யார் வருவாங்கன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதை நம்ம சோசியம் பார்த்து சொல்ல முடியாது. இதை தீர்மானிக்கக்கூடியது மக்கள் தான். இதில் அவங்களுடைய நம்பிக்கையில் தான் இந்த தீர்மானம் இருக்குது. ஒரே நாளில் வேட்பாளர்களை அறிவித்தால் போதுமா? குறைந்தபட்சம் 20 தொகுதிகளிலாவது டெபாசிட் பெற முடியுமா? நாம் வெற்றியை நோக்கித்தான் பாயிரோம் எல்லாருமே. நான் 234 புதுச்சேரி, காரைக்கால், கேரளாவில் ஒரே பாய்ச்சலாக தான் பாயிறேன். ஆமாம், எனக்கு ஒரே ஒரு இதுதான், என் கட்சி தெரியாத இடம் இருக்கக்கூடாது. அது எனக்கு முதல் வெற்றி. அதுக்கப்புறம் நீ என்ன நடந்தாலும் எனக்கு லாபம் தான். அதனால் நாம் உறுதியாக வெல்லுவோம். அதில் இன்னைக்கு வெல்றது, நாளைக்கு வெல்றது, அது வெல்றது, இது வெல்றதெல்லாம் கிடையாது. வந்தால் செய்கிறோம்னு நான் சொல்ல போகிறதில்ல, வாரம் செய்கிறோம். ஆமாம், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே, தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தையே மாற்றுவோம். ஆமாம், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை எங்கள் ஆட்சி முறை. இதுவரை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறது தன்னலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறை. இதை தூக்கி வீசிட்டு தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. மதுவிலக்கு பிரச்சனையில் உங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன? இப்போ மது ஒழிக்கிறதுங்கிறது நம்ம தத்துவம் நாங்கள் செயற்கை மது இல்லை, செயற்கை விவசாயம் இல்லை, இயற்கை மது. அது இயற்கை மது, பனம்பால், தென்னம்பால். அது மூலிகை சாராக தான் நாங்கள் பார்க்குறோம். கல்லுங்கிற வார்த்தையை தூக்கிறோம். பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. பனம்பால் பருகுமிடம், தென்னம்பால் பருகுமிடம். நகரத்தில், கிராமத்தில் 3 கிலோமீட்டருக்கு இடையில கடை இல்லை, எங்கேயும் வெளியில் போய் குடிச்சுக்க. ஆமாம், செயற்கை மது கிடையாது. பீர், பிராண்டி, விஸ்கி, ரம், ஜின்னு, ஒயின் எதுவும் கிடையாது. ரசாயன உரம் கிடையாது. வேளாண்மை, இயற்கை வேளாண்மை, இது நமது கொள்கை. அதிமுக, திமுக கட்சிகளுக்கு எதிரான கட்சிகள் தனித்து போட்டியிட்டால் அந்த கட்சிகளுக்கு லாபம் தானே? இப்போ இன்னைக்கு எங்கள் ஐயா பாட்டாளி மக்கள் வச்சு தனியாக நிற்கிறது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தால் நாடு அவர் கையில். இன்றைக்கி இப்போ எங்கள் அண்ணன் வைகோ, திருமாவளவன், இடதுசாரிகள்லாம் இணைஞ்சு நிற்கிறத 10 ஆண்டுக்கு முன்னாடி 2011 கூட நின்றிருந்தாலும் இன்றைக்கி வலுவான ஆற்றல். அது முன்னவர்கள் இது பாடத்தை விட படிப்பினை அதிக அறிவு தருது. படித்தது அப்படிங்கிறத விட படிப்பினை இருக்குல்ல, அது ரொம்ப அறிவை தருது. அதில் தான் இது. அப்போ அந்த இதுலேருந்து அணு அறிவை பெற்றிருக்கிறனால முன்னவர்கள் பிள்ளையை நாம் செய்யும். நான் தொடர்ச்சியாக போட்டி போட்டுக்கிட்டே போவேன். நான் வெல்ற வர என்னோட சேர்ந்து இல்லை தம்பி செய்கிறது சரிதான், அவனோட நாங்களும் சேர்ந்து உன்னோட துணை ஆற்றலை நாங்கள் வர்றோம்பான்னு வரும்போது அன்னைக்கு நம்ம வரணுங்கிறவனை நிராகரிக்கிற அந்த இது கிடையாது. கம்யூனிஸ்ட் என்று கூறிக்கொள்ளும் நீங்கள் அவர்களுடன் இணைந்தே தேர்தலை சந்திக்கலாமே? கம்யூனிஸ்ட்டுங்கிறது வேறு, இந்த கம்யூனிஸ்ட்டுகள் வேறு. நான் கம்யூனிஸ்ட் தத்துவங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் மார்க்ஸ் பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டு வந்தாருங்கிறாங்க. யாதும் முறை யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதர வாராதுங்கிற கண்ணியன் பொங்குன்றனார அதை தாண்டி கம்யூனிஸ்ட தத்துவம் இல்லை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு அதை தாண்டியும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலை தாண்டியும் ஒரு இல்லை. காக்கை குருவி எங்கள் சாதின்னு ஒரு பாட்டம் பாடுறான். இங்கிட்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடுறான். தமிழர்கள் மற்றவனெல்லாம் மனிதனையும் பேசிக்கொண்டு இருக்கும்போது நாங்கள் உயிர்நயம் பேசிக்கொண்டு இருந்தோம். நாங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்டவாதி. பகுத்துண்டு இது இருந்திருந்த இதுக்கு என்ன தத்துவம் இருக்குது? ஒரு தேசியனத்தின் உரிமைக்காக அவன் போராடாதவன் அடிப்படையில் ஒரு கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்டாக இருக்க முடியாது, அடிப்படையில் அவன் ஒரு ஜனநாயகவாதியாகவே இருக்க முடியாதுங்கிறாரு. இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் இப்போ தெலுங்கு தேசம் அந்த கட்சியோட எப்பவுமே கூட்டணி வச்சது இல்லையா? தெலுங்கு தேசம், நாங்கள் தமிழ் தேசம்னா அது பாசிசம் ஆயிடுது, அவர் தெலுங்கு தேசம்ங்கிற நேஷனலிசம் ஆயிடுதா? அப்புறம் அதோட என் கூட்டணி வச்சிங்க. அதனால தான் இந்த தத்துவம் செத்து போனது. தேசிய இனத்தின் உரிமைக்கு நின்றுருந்தா நாங்கள் ஏன் கட்சி ஆரம்பிக்க போகிறோம்?
தேர்தலில் தனித்து போட்டி என்ற முடிவுக்கு என்னதான் காரணங்கள்? இப்போ நான் தனிச்சு நிற்கிறதுக்கு மற்றவங்க தனிச்சு நிற்கிறதுக்கு இப்போ பாமக தனிச்சுன்னு சொல்லுது. பல முறை சொல்லிடுச்சு. பல முறை சொல்லி கடந்த தேர்தலில் கூட எங்கள் ஐயா தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாரதிய ஜனதாங்கிற தேசிய கட்சி, தேமுதிக மதிமுகங்கிற திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு மாற்றாக வரல. அப்போ அதுக்கு முன்னாடியும் பல முறை சொல்லிவிட்டு மறுபடியும் திமுக அல்லது அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போ நான் நிற்கிறது முதலாக நான் நிற்கிறேன். எனக்கு வந்து என்ன வாக்கு இருக்குன்னு எனக்கே தெரியாது. எனக்கு ஒத்த ஓட்டா அல்லது மொத்த ஓட்டா அல்லது 10 ஓட்டா ஆமாம் எனக்கு தெரியாது. அதனால் நான் ஒரு தத்துவத்தை முன் வச்சு ஒரு 4 ஆண்டு காலம் வேலை செஞ்சு இந்த நிலத்தில் இந்த இனத்து மக்கள்கிட்ட ஒரு அரசியலை வைக்கிறேன். அது சரியானது, ஏற்புடையது, எல்லாருக்குமான தேவையானதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த அரசியலை வந்து என் மக்கள் ஏற்றா எனக்கு வெற்றி வரப்போகுது. திமுகவும் தேமுதிகவும் கூட்டணி அமைத்தால் வெற்றி பெறுமா? அது இணைஞ்சாலும் வெல்லாது. அப்போ அதுதான் நம்மளோட நிலைப்பாடு. இணைந்தாலும் வெல்லாது. இது வந்து முழுக்க ஒரு நோக்கமற்ற ஒரு இது. போன தடவை விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த திமுக ஆட்சி கருணாநிதி ஆட்சியை கலைஞர்னு கூட சொல்ல மாட்டேன், நான் கருணாநிதி தான் சொல்லுவேன்னு சொன்னாரா இல்லையா? இந்த கருணாநிதி ஆட்சியை திமுக ஆட்சியை தூக்கி எரியத்தான் நான் ஜெயலலிதாட்ட போகிறேன்னாரு. இப்போ அதே திமுக தான், அதே கருணாநிதி தான். செலவைக்கு போட்டு ஒன்று வாங்கிட்டு வரல. அப்புறம் ஏன் அங்கே போகிறீங்க? போன வாரம் உங்கள் மனைவி ரவுடி கட்சிங்கிறாங்க, இப்போ என்ன எல்லோரும் போய் தீக்குளிச்சு நிரூபிச்சு புனித கட்சி ஆயிடுச்சா? அப்போ உங்களுக்கு நோட்டும் சீட்டும் எங்கே அதிகம் வருதோ அங்கே போகிறீங்க. எல்லாம் சந்தர்ப்பவாதமும் அரசியல் பிழைப்புவாதம் தான் இருக்குதே ஒழிய தத்துவம், மக்களின் நலன், ஒரு நோக்கம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அதனால் இது எப்படி வெல்லுங்கிறீங்க? அன்னைக்கு வந்து 2006 தலைநகரை திருச்சிக்கு மாற்ற வேண்டும் என்பதற்கு முன்வைக்கும் காரணங்கள் என்ன? நிர்வாக வசதிக்கும் வளர்ச்சியை பரவலாக்கவும் பல தளங்கள் அது மாறி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாமே சென்னையில் கிடைக்குதுன்னா மொத்த பேரும் இந்த வந்து குவியறதுனால ஒரு தேவையற்ற நெருக்கடியை இந்த சென்னை சந்திக்குது. வாகன நெரிசல், விலைவாசி உயர்வு, இந்த தேவையற்ற மாசு கட்டுப்பாடு இல்லாத நச்சு புகை, குடிநீர் தட்டுப்பாடு, குடியிருப்பு தட்டுப்பாடு, வாடகை உயர்வு, இதெல்லாம். அப்போ நீங்கள் பிரித்து தலைநகர் சென்னை துறைமுக நகர், கணினி துறைக்கான நகர், இல்லை துறைமுக நகர் திரைக்கலைக்கான தலைநகராக இருக்கட்டும், நாகர்கோயில், கன்னியாகுமரி தமிழர் மெய்யியலுக்கான தலைநகர், திருச்சி மொழி கலை பண்பாட்டுக்கான தலைநகர், கோவை வர்த்தகம் தொழிலுக்கான தலைநகராக இருக்கட்டும், திருச்சி நிர்வாகத்துக்கான தலைநகராக இருக்கட்டும், கன்னியாகுமரியிலேருந்து அல்லது ஒரு ராமநாதன் சிவகங்கையிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வரணும் ஒரு நாள், அந்த வேலையை முடிச்சு திரும்பி போனால் அது ஒரு நாள். ஏன்னா நாங்கள் திருச்சின்னா ஒரே நாள் 4 மணி நேரம் எங்கே இருந்தாலும் வேலையை முடித்து ஒரே நாள். அப்போ அதெல்லாம் எல்லா கட்சியும் அங்கே மாநாடு போகுது. அப்போ நாட்டின் மையப்பகுதியில் தலைநகர் இருப்பது நிர்வாகம். அப்போ திட்டமிட்டு செய்யலாம். இப்போ வந்து ஒரு இடத்துல இப்போ மயிலாப்பூர்லாம் ஒரு குடியிருப்பில் வாகனம் நிறுத்த முடியுமா? நெரிசலாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம திருச்சிக்கு போனால் ஒரு தேர்வு செஞ்சு சாலை இப்படி இருக்கணும், அங்கே ஒரு மருத்துவமனை வரும், அங்கே ஒரு கல்லூரி வரும், அங்கே ஒரு பல்கலைக்கழகம் வரும். அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் மக்களுக்கு எல்லா வசதியும் கிட்ட கிடைக்கும்போது அதுதானே வளர்ச்சி சரியாக இருக்கும். 2 லட்சம் கோடி ரூபாயாக தமிழகத்தின் கடன் சுமை உயர்ந்துள்ளதே. இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு ஏன் நீங்கள் எங்களுக்கு இலவசம் தாரீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். ஒரு தேசம் வந்து இலவசமாக ஒரு மக்களுக்கு கொடுக்குதுன்னா எல்லாத்தையும் நான் எல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் உபரியாக என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குதுன்னா நீ அதை கொடுக்கலாம். நீயே கடங்காரப்பைய, நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர? இந்த கடன் எப்படி வந்ததுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விட முடியுமா? இந்த கடன் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை விட்டால் தெரிஞ்சிடும்ல இந்த பணம் எதிலடா நட்டம்னு. எல்லா தனியார் பேருந்தும் லாபத்தில் ஓடும்போது அரசு பேருந்து மட்டும் என் நட்டத்தில் ஓடுது? சென்னையில் ஓடுற எந்த பேருந்து காலியாக ஓடுது? படிக்கட்டில் தொங்கிக்கிட்டு போகிறானே, அப்புறம் ஏன் நட்டம் வருது? முறையற்ற நிர்வாகம், எல்லாம் ஊழல் லஞ்சம் மயமாக்கப்பட்டதினுடைய விளைவு தான் இந்த கடன். ராஜீவ் கொலையாளிகளை விடுவிக்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு நெருக்கடி கொடுக்கிறது என்று கருதுகிறீர்களா? 1/4 நூற்றாண்டுகளாக அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. 2வது ஒரு நீண்ட கால தண்டனை. அப்போ ஒரு தண்டனைங்கிறத நாம் எப்படி பார்க்குறோம்? எந்த குற்றத்துக்கும் தண்டனை வேண்டாம்னு நம்ம சொல்லலை, ஆனால் மரணம் தண்டனையாக இருக்க வேண்டாம்னு நம்ம கேட்குறோம். அது தண்டனை என்பது அதன் ஒரு வரையறையை பார்த்திங்கன்னா ஒருவன் தான் செய்த குற்றத்திற்கு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பு கொடுப்பதுக்கு பேர் தான் தண்டனை. இப்போ அதனால தான் மரண தண்டனை வேண்டாம், தண்டனை வேண்டாம்னு நம்ம சொல்லலை. தேசப்பிதா காந்தியே என்ன சொல்கிறாருன்னா, அந்த சிறை என்பது ஒரு கொலை களம் அல்ல, அது கைதிகளுக்கான குற்றவாளிகளுக்கான மனநல மருத்துவமனை தானே ஒழிய அது கொலைக்களம் அல்லன்னு சொல்கிறார். அந்த அடிப்படையில் தான் நம்ம மரண தண்டனை வேணாம்னு சொன்னோம். 1/4 நூற்றாண்டு காலம் தண்டனை அனுப்பிச்சிட்ட பிறகு அவங்க மனதில் என்ன வன்மம் இருக்க போகுது, என்ன இருக்குது? மிக துயரமும் வேதனையும் தான் இருக்குது. 2014 நான் 7 பேரையும் விடுதலை செய்ய போகிறேன்னு சொன்ன உடனே
அந்த ஐயா சதாசிவம் அவர்களுடைய தீர்ப்புக்கு காத்திருந்தோம். அந்த நேரம் இதே ஐயா கலைஞர் அவர்கள் வந்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தேர்தல் நேரத்தில் இப்படி பேசுவது, அதனால் வருகிற சாதக பாதகங்களை கவனத்தில் எடுக்காமல் ஒரு நீதியரசர் இப்படி பேசலாமா அப்படின்னு சொன்னது பெரிய பின்னடைவு அந்த விடுதலைக்கு. அப்போ அதனால் இதில் வந்து தேர்தல் லாபம் அது இது சந்தர்ப்பவாதம்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு நாள் 2 நாள் போராட்டம் அல்ல, 4 நூற்றாண்டுகால கனவு, கண்ணீரோடும் காயத்தோடும் சுமந்து நின்ற கனவு. இதில் சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம், உயிர் தியாகம் எண்ணற்றது இருக்குது. அப்போ இந்த உணர்வுக்கு மதிப்பளித்து இந்த விடுதலை முயற்சியை சாத்தியப்படுத்தணும்னு தான் அவங்கள்ட்ட நம்ம கெஞ்சி வேண்டன்மை ஒழிய இது சந்தர்ப்பவாதம், இது அரசியல் சூழல், இது அதுக்கான லாபம். எல்லா கட்சிகளும் அதை நோக்கித்தானே போகுது. நீங்கள் விஜயகாந்த் கூட்டணிக்காக காத்திருக்கிறது எந்த லாபத்துக்காக? அதுவும் அற்ப தேர்தல் லாபத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக தானே. அது மாதிரி தான் நம்ம பார்க்கணும். தேர்தலில் உங்களின் இலக்கு தான் என்ன? நான் வெல்லணுங்கிறது தான் என் இலக்கு. நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். நின்றார்கள் வென்றார்கள்னு வரலாற்று பதிவுக்கு தான் நம்ம போராடுறோம். என்ன வேணாலும் நடக்கட்டும். வரலாற்றில் 2 இருக்குது. வென்றவனும் பதிவு இருக்குது, தோற்றவனுக்கும் பதிவு இருக்குது, களத்தில் நின்றவனுக்கும் பதிவு இருக்குது. நாம் தொடங்குகிறோம். அந்த தொடக்கம் சிறப்பான தொடக்கமாக இருக்கட்டும். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் எங்கள் முயற்சி. இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இதுதான் நம்ம நிலைப்பாடு. உறுதியாக வெல்லுவேன், அதில் எந்த மாற்றம் இல்லை. பழனிக்கு காவடியும் எடுக்கிறீர்கள், பெரியாரிசமும் பேசுகிறீர்கள். உண்மையில் உங்கள் கட்சியின் அடையாளம் என்ன? தெய்வம்ங்கிறது எப்படி வருது? கடவுள் தன்மைங்கிறது என்ன? கடவுள் வந்து கஷ்டப்பட விடாது, கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும், ஆபத்துலேருந்து காப்பாற்றும், பணம் காசு கஷ்டம்னா அதெல்லாம் நிறைவு செஞ்சிடும், நல்ல அறிவை கொடுக்கும். இப்படியெல்லாம் நினைக்கிறான் பாருங்க. இந்த உயர்ந்த குணங்களின் ஒரு உருவமைப்பு தான் கடவுள் தன்மை. காவடி தூக்குறது, அது தூக்குறதுலாம். காவடி தூக்குறதுல வந்து மாடாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மாதிரி இது ஒரு கலை வடிவம், தொன்ம கலை வடிவம். காடுகளை நாங்கள் வாழும்போது இறங்கி வரும்போது தோலுக்கு இடையில தான் பிள்ளைகளை இப்படி போட்டிருந்தோம். வேட்டையாடி ஆடு மாடுகளை வேட்டையாடி பன்னி இதெல்லாம் வேட்டையாடி போகும்போது 4 காலை இப்படி தான் கட்டி தூக்கி போனோம். அந்த பழக்கத்தில் இந்த ஆட்டம் வருது. வேல் குத்துறது, அழகு குத்துறதெல்லாம் போர் மரபினன். நாங்கள் வாழும் வேலையை எடுத்து சண்டைக்கு போகும்போது இந்த காயங்கள் பெரிதில்லடா அப்படின்னு சின்ன வயதிலே அவனுக்கு உணர்த்துறதுக்கு வேலை இப்படி குத்தி உருவும்போது வேல் குத்துற இப்படி தாண்டா வலிக்குங்க, ஏடா வேலைன்னு எடுத்துறான் போருக்கு. உங்களுக்கு அது எல்லாமே வகுத்து வந்தது. அப்போ அந்த இதில் வந்து அதை போய் நம்ம செய்கிறதுனால அது ஒரு குறைச்சி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. தமிழகத்தை தமிழன் ஆள வேண்டுமானால் பிற இனத்தவருக்கு தகுதி இல்லையா அல்லது வாய்ப்பு தரக்கூடாதா? தமிழர் தான் ஆளணும். இப்போ அவரவர் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அந்தந்த தேசிய இன மக்களுக்கான முன்னுரிமைக்குத்தான். இப்போ நீங்கள் என்ன தமிழர் இந்த நிலத்தை ஆளும்போது அற்ப பால்வள கட்டணத்துக்கும் பள்ளிக்கூட கட்டணத்துக்கும் என் மக்கள் அன்றாட போராட வேண்டிய அவசியமற்று போயிடும். நான் சொல்கிறது விளங்குது. இப்போ ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் ஆத்து மணலை அல்ல தடை இருக்கும்போது ஏன் நிலத்தில் அநியாயத்துக்கு இந்த வழக்கு சுரண்டல் நடக்குதுன்னா காரணம் என்ன? இந்த நிலம் சாராதவன், இந்த வளத்தை நேசிக்காதவன், மக்கள் நலத்தை நேசிக்காதவன்ட்டு அதிகாரம் போகிறபோது அது தமிழர்களை ஆளணுங்கிற கனவு இருக்குதே ஒழிய, அந்த வெறி இருக்குதே ஒழிய, எல்லா மொழிவழி தேசியங்களையும் போல் தமிழர்களும் உரிமை பெற்று பெருமையோடு வாழணுங்கிற கனவு உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. அதனால் நீங்கள் படிப்பவன் இருக்க வேண்டிய இடங்களெல்லாம் குடிப்பகத்தை வைக்கிறீங்க. அதுதான் இங்கே இருக்கிற அடிப்படை சிக்கல். அப்போ அந்த இதை களையணுன்னா இதை நம்ம முன் வைக்கிறோம். 2வது, நாம் மட்டும் புதுசாக கேட்கல, உலகம் பூரா அதான் நடக்குது. இப்போ நீங்கள் ஆந்திராவை 2 மாநிலங்களாக பிரிச்சிட்டிங்க. ஒரே மொழியை பேசிய தேசிய இனத்தின் மக்கள், ஒரே நிலப்பரப்புக்குள்ளே நீண்ட நாளாக வாழ்ந்த மக்கள். ஆனால் தெலுங்கானாவை வந்து ஐயா சந்திரபாபு நாயுடு, ஆந்திராவை ஐயா சந்திரசேகர ராவோ முதலமைச்சராக ஆள்வது என்பது சாத்தியமில்லை. அப்போ அந்த உணர்வு ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்கும் இருக்கணும். இருக்கும்போது அவன் இது என் நாடு, என் நிலம், என் வளம், என் மரம், என் மலை, என் காடு, என் கடல் அப்படிங்கிற நேசம் எப்போ வரும்னா, அப்போ எல்லாரும் அதான் சொல்லணும், யாரும் வாங்க வாழுங்க, நாங்கள் தான் ஆளுவோம். அது வந்து அந்த தேசிய இனத்தின் இறையாண்மைன்னு நாங்கள் பார்க்குறோம். இப்போ அது மாதிரி ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறோம். நம்ம வைக்கும்போது கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், பொதுமை, இலவசம். விஜயகாந்த் பேரம் பேசுகிறார் என்று குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த லோக்சபா தேர்தலின் போது தமிழருவி மணியன் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். பேரம் பேசுவதை எப்படி பார்க்கிறீர்கள்? அது வந்து தரகுங்கிறத விட அது ஒரு விபச்சாரம் தானே. அரசியல் பேரம்னு சொல்கிறத விட இன்னும் கேவலமாக போய் தான் சொல்லணும். அரசியல் விபச்சாரம் தானே. காசு அதிகமாக கொடுக்குற ஒருத்தர்கிட்ட ஒரு பெண்ணு போவான்னா, காசு அதிகமாக கொடுக்குறவர்கிட்ட ஒருத்தர் கூட்டணி வைப்பார்னா, அப்புறம் அதுக்கு பேர் என்ன? அரசியல் பேரம்னு கூட சொல்லக்கூடாது, அது விபச்சாரம் தான் சொல்லணும்.